காதலி சித்தி இக்னானியை பார்க்க புதுச்சேரிக்கு வரும் அருண் விஜய் தன்னைப் போலவே இருக்கும் இன்னொரு அருண் விஜயை பார்த்து மிரள்கிறார். காதலி பேச்சை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை கொன்றுவிட்டு அவராக மாறுகிறார். கோவாவில் இருந்து ஒரு கூட்டம் கொல்லப்பட்ட அருண் விஜயை கொல்ல நினைக்கிறது. காரணம், அங்கே வில்லன் ஹரிஸ் பெரடி மகனை கொன்று இருக்கிறார் அந்த அருண் விஜய். ஆள்மாறாட்டம் நடந்தது தெரியாமல் இந்த அருண் விஜயை அவர்கள் துரத்துகிறார்கள். சந்தேகத்தின் பெயரில் போலீஸ் ஜான் விஜயும் அருண் விஜயும் பின்தொடர்கிறார்கள். இன்னும் சில சம்பவங்களை இந்த அருண் விஜய் செய்ய கடைசியில் யார் யாரை கொல்கிறார்கள், யாரை மிஞ்சினார்கள், இதுதான் ரெட்டத்தல படத்தின் கதை. புதுச்சேரியை சேர்ந்த காளி, கோவாவை சேர்ந்த உபேந்திரா என 2 வேடத்தில் வருகிறார் அருண் விஜய். 2 பேரும் அண்ணன் தம்பி கிடையாது. 2 பேருக்கும் முன்பு எந்த தொடர்பும் கிடையாது என்பது கதையில் இருக்கும் ஆறுதலான விஷயம். காளி தனது காதலிக்காக மாறுகிறார். உபேந்திரா தனது அம்மா பாசத்தில் தடம் மாறுகிறார். அந்த வகையில் இருவருமே நல்லவர்கள். அதேபோல் இருவருமே கெட்டவர்கள். சுயநலத்திற்காக நிறைய தவறு செய்வதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. ஒருவரை கொன்றுவிட்டு இன்னொருவர் அந்த இடத்துக்கு வருகிறார். என்ன நடக்கிறது என்ற மாறுபட்ட கோணத்தில் திரைக்கதை செல்கிறது. ஆனால் படம் தொடங்கியது முதல் கடைசி வரை ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இயக்குனர். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு ஆக்ஷன் இருக்கிறது அல்லது யாராவது கொல்லப்படுகிறார்கள். 2 அருண் விஜயும் ஃபைட் சீன்களில் பிரமாதமாக நடித்திருக்கிறார். என்ன குண்டு அடிபட்டு கத்தி குத்து வாங்கி மரண அடி வாங்கி உயிருக்கு போராடினாலும் டக்கென அதிலிருந்து மீண்டும் அதிரடியாக சண்டை போடுகிறார் ஹீரோ. ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக். ஹீரோசத்துக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அருண் விஜயும் ஈடுபாட்டுடன் நடித்து சண்டை போட்டு இருக்கிறார். ஆனால் அது கவரவில்லை. அவரே ஹீரோ, அவரே வில்லன் என்பது கதைக்கு செட்டாகவில்லை. பணத்தாசை பிடித்த ஹீரோனாக சித்தி இக்னானி காட்டப்படுகிறார். புதுச்சேரி சம்பந்தப்பட்ட இடங்களில் பணத்துக்காக அவர் மாறுகிற இடங்களில் அவர் நடிப்பு ஓகே. ஒரு பாடல் காட்சியில் அழகாக இருக்கிறார். ஆனால் அவர் கேரக்டர் குழப்பமாக இருக்கிறது. அது மனதில் ஒட்டவில்லை. இன்னொரு அருண் விஜயை காதலியாக திப்ரா வருகிறார். கொஞ்ச சீன்களில் வந்தாலும் அவர் நடிப்பு ஓகே. அருண் விஜயால் கொல்லப்படும் பாலாஜி முருகதாஸ் மனைவியாக தன்யா ரவிச்சந்திரன் வருகிறார். அவர் கேரக்டரும் நடிப்பும் மிகைப்படுத்தல். கிளைமேக்ஸ் மட்டும் அவர் செய்யும் சம்பவம் சூப்பர். போலீஸாக வரும் ஜான் விஜய் கேரக்டரும் பழக்கமாக அவரின் ஓவர் ஆக்டிங் நடிப்பும் படத்துக்கு பெரிய மைனஸ். அதிலும் இரட்டை அர்த்த வசனங்கள் பேசிக்கொண்டு அவர் செய்கிற வேலைகள் முகம் சுளிக்க வைக்கிறது. பல படங்களில் பார்த்த அதே நடிப்பை தருகிறார். இன்னொரு வில்லன் ஹரிஸ் பொடி. அந்த டீமில் இருக்கிற இன்னொரு வில்லன் யோகி சாமியும் அவ்வப்போது சண்டையிடுகிறார்கள். படத்தில் நிறைய வில்லன்கள் இருந்தும் யாரும் மனதில் நிற்கவில்லை. ரெட்டத்தல படத்தில் பெரிய பிளஸ் டிஜோ டாமியின் ஒளிப்பதிவு. ஹாலிவுட் படங்கள் மாதிரி சில சீன்கள் மாசாக திரையாக தெரிகிறது. அதிலும் பெரும்பாலான காட்சிகள் இரவில் நடக்கிறது. அதையும் அழகாக காண்பிக்கிறது. கேமரா சாம் CS பின்னணி இசை ரசித்து செய்து இருக்கிறார். தனுஷ் பாடிய அந்த கண்ணம்மா பாடல் இதம். படம் தொடங்கியது முதல் கடைசி வரை திரைக்கதையில் எடிட்டிங்கில் ஏகப்பட்ட குழப்பம். என்ன நடக்கிறது, இவர்கள் யார் என்று புரிவதற்குள் அடுத்த சீன் வந்து விடுகிறது. தவிர படம் முழுக்க சண்டை போட்டுக்கொண்டே சுட்டுக்கொண்டே அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது போர் அடிக்கிறது. இயக்குனராக விட ஃபைட் மாஸ்டர் தான் அதிக வேலை செய்து இருக்கிறார். ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவன் இருவரின் ஆள் மாறாட்டம் என்ற ரீதியில் கதை சென்றாலும் அதை எளிமையாக நேர்கோட்டில் சொல்ல முடியாமல் இயக்குனர் தவித்து இருக்கிறார். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கூட அழுத்தமாக இல்லை. ஹீரோயின் கேரக்டரிலும் ஏகப்பட்ட குழப்பம். அவர் நல்லவரா கெட்டவரா என்று பிடிபடவில்லை. இந்த படத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கடைசி வரை பிடிபடவில்லை. மான்கராத்தே என்ற படம் எடுத்த இயக்குனர் இவரா என்ற சந்தேகம் ரெட்டத்தலையை பார்க்கும்போது வருகிறது. படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள். ஃபைட் கொஞ்சம், காதல் இருக்கிறது, சென்டிமெண்ட் இருக்கிறது. ஆனால் கதை இல்லை.